சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சனி, ராகு, சுக்கிரன், புதன். உங்களுடைய ராசி அதிபதியே 10ல் தான் இருக்கிறாரு, தன்னுடைய நீச்ச வீட்டில் இருக்கார். ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன், ராசிக்கு 12ல் குரு பகவான். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2025 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ல் சூரியன் இருக்கும்போதே நல்ல விஷயம்தான், தவிர சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ அந்த சூரியன் 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் இடத்துல சூரியன் உச்சம் அடையுதுங்க. கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் அப்படின்னு சொன்னால் நான் சூரியனையும் சந்திரனையும் தான் சொல்லுவேன். ஏன்னா கண்ணார பார்க்குறோம் தினமும். சூரியன் இல்லைன்னா நம்மளுடைய கிரகங்கள் இல்லை, கிரகங்களுக்கு ஒளி கிடையாது, நம்மளுக்கு ஒளி கிடையாது, நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்காது, உயிர் வாழவே முடியாது. நெருப்பு இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? சமைக்க முடியுமா? எது உணவு சாப்பிட முடியுமா? உடம்புல சூடு இல்லைன்னா என்ன ஆகும்? அதுதான் கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் அப்படின்னா சூரிய பகவான். ஸோ அந்த தெய்வம் உச்சம் அடையக்கூடிய ஒரு காலம். மேசராசியில் சூரியன் உச்சம். என்ன சார் உச்சம் நீச்சம் அப்படிங்கிறீங்க, இது என்ன சார்? அதுக்கு அதாவது எப்படி அதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, சிம்பிளாக சூரியன் உச்சம்னா சூரியன் பூமிக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். மே மாதம் எவ்வளோ வெயில் அடிக்குது, சித்திரை மாதம் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அப்போ உச்சம் அடையும் போது அந்த கிரகங்களினுடைய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லுது. அப்படி தெய்வ பலம் பொருந்திய ஒரு காலம் அப்படின்னா சொல்லலாம் இந்த விஷயத்த. 11ஆம் இடத்துல அதுவும் உச்சமடையுது மிதுனத்துக்கு. சூரியனுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமான இடம். சூரியன் 11க்கு வந்தாச்சுனாவே ஜாதக ரீதியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சூரிய பகவான் தனித்து நின்று சரி செய்வார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரகம் சூரியன் பயிற்சி நடக்குது. இந்த மாதம் ஃபுல்லாக 11ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். ரெண்டாவதாக அவங்களுடைய ராசி அதிபதி புதன் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் ஆகிறதுக்கு உண்டான வேலை நடக்க போகுது. எப்போது? சித்திரை மாதம் 23ஆம் தேதி, மே மாதம் 6ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசியிலேருந்து தன்னுடைய நீச்ச வீட்டிலேருந்து ராசிக்கு 11ஆம் இடமான மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேச ராசிக்கு அந்த புதன் பயிற்சி ஆகிறார். புதன் பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலையும் சாதகத்தை கொடுக்குது. இதில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து ராசிக்குள்ளேயே வரப்போகிறார். ஜென்மகுருன்னு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். குரு கொஞ்சம் விளையாட்டு காட்டுவார். சந்திரன் மேலே குரு போகும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ராமர் வனவாசம் போன காலம் ஜென்மகுரு காலம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை பற்றி குரு பயிற்சி பலன்களில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தனிப்பதிவு இன்னொரு கூடிய சீக்கிரம் பதிவு செய்யப்படும், அதில் பாருங்கள். இப்போ இதுதான் புதனுடைய நகர்வும் உங்களுக்கு சூரியனுடைய நகர்வும் மட்டும்தான் அந்த மாதத்தில். இப்போ சூரியன் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தா, சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி. அவர் போய் 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில். முன்னாடியே சொன்ன மாதிரி சூரியன் 11ல் இருந்தால் எல்லா விதத்துலேயும் நன்மைகளை தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். எப்படி? ஃபஸ்ட்டு என்னென்ன பாசிட்டிவ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சகோதர வழி ஆதரவு பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சகோதரர் மட்டும் கிடையாது, அக்கம் பக்கத்தினர், பக்கத்து வீடு, ஏற்ற வீடு, நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டு, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாக நல்ல ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது. உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை வெற்றியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். சார் நான் படிக்கவே இல்லை, என்ன போய் புத்திசாலித்தனமாக செயல்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே, இது எப்படி, எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்டால்,
படித்தவர்களை விட படிக்காதவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு இந்த காலகட்டம். சூரியன் படித்தவன் படிக்காதவன்னு பார்க்கறதில்ல. யோசிக்க தெரியுமா? 3ஆம் அதிபதி என்ன பண்ணுவார்? யோசிக்க தெரியுமா? இந்தா குடி, நீ வேணுங்கிறத வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போது உங்களுடைய சுய முயற்சிகளுக்கு உண்டான மரியாதையும் அங்கீகாரமும் அதற்கான வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நண்பர்கள் ஆதரவு, சகோதர வழி ஆதரவு எல்லாமே உண்டாகுது. முக்கியமாக மாமனார் உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்காரு. உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் பேசுகிறது இந்த காலகட்டம் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான். கொஞ்சம் நம்மளை யோசிக்காமல் கடகடன வார்த்தைகளை எல்லாம் விட்டுருவோம். தரக்குறைவான வார்த்தைகளை பேசிடுவோம். ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு கோவப்பட்டுருவோம். இதெல்லாம் இருக்குது. இது எல்லாம் இருந்தாலும் உங்கள் மீது தப்பு இருந்தாலும் உங்களுடைய மாமனார், உங்களுடைய இளைய சகோதரம், அக்கம் பக்கத்தினர்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், கூட வேலை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையில் உங்களை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கையை வீணடிக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணி வச்சுக்கோங்க போதும். ஓகே, இப்போது நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மனம் உங்களுக்கு வந்துடும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அது நம்மளுக்கும் ஒரு கஷ்டம்தான் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இல்லாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான மனநிலைமை இந்த காலகட்டம் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அவங்களுக்கு உதவுற அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தையும் இந்த காலகட்டம் கொடுக்கும். வருமானம் பொருளாதாரம் ரீதியாக எந்த தொந்தரவும் இல்லை. ஏன்னா 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லாபாதிபதி ராசிக்கு 2ல் நீச்சமாக இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். சுப செலவுகளை செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லுது. மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் நீங்கள் பார்த்து பேசி பழகக்கூடிய அத்துணை நபர்களும் உங்கள் மீது அன்பும் ஆதரவும் செலுத்துவார்கள். அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆல்ரெடி 10ஆம் இடத்துல ராகு இருந்து கொஞ்சம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவுகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கே சார், நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்க, தொழிலில் மாற்றம் கிடைக்குமான்னு கேட்டால் உறுதியாக உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றத்தை உன்னால் உணர முடியும். அது எப்படி உணர முடியும்? 3ஆம் அதிபதி 11ல் இருக்குது. அப்படிங்கும்போது பேசிய உங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்குவீங்க. முக்கியமாக மீடியேட்டிங்கில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், டெலித்துறையில் இருக்கிறவங்க, அதே போல் இந்த நியூஸ் ரீடர்ஸ், நியூஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும். பேச்சை மூலதனமாக வச்சு யாரெல்லாம் தொழில் செய்கிறீங்களோ எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். 2வது, கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இயல் இசை நாடகத்துறையில் இருக்கிற நபர்களுக்கு நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகளுக்கு நம்மளுக்கு தேடி வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இது கண்டிப்பாக ஏற்படுத்தி தீரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ஓகே, ஆனால் 11ஆம் இடத்துல இந்த சூரியன் இருக்கிறதுனால நல்லா புரிஞ்சு உச்சமாக இருக்கிறதுனால தந்தை பலமடைவார் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. இங்கே தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும். மிதுனராசி தந்தையார் யார் இருந்தாலும் சரி, கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கொஞ்சம் பாதிப்புகளை அது ஏற்படுத்தியே தீரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு, கொஞ்சம் இல்லை நிறைய பாதிப்புகள் உண்டு. தந்தைக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும். தந்தைக்கு வியாபாரத்தில் லாஸ், பொருளாதார இழப்பீடுகளை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லும். இது தந்தைக்கு தான், உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஆல்ரெடி உடல் தொந்தரவுகள் எதுவும் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும். இதெல்லாம் பாசிட்டிவ். எந்த ஒரு காரியத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணுன்ற விருப்பம் வந்துடும். அது வெறும் விருப்பமாக மட்டும் இருக்காதுங்க, செயலில் அதை வெளிப்படுத்துவீங்க. வேறு அதுதான் அற்புதம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த விடாமுயற்சியும் மன தைரியமும் சேர்ந்துட்டா எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? இது 2ஐயுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த மாதம். உங்களுடைய மன தைரியத்தை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்க போகுது. யாருமே செய்ய முடியாதுன்னு சொன்ன காரியத்தை கூட அழகாக செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இது. தைரியமாக எதையும் துணிஞ்சு செய்வீங்க, அது சக்ஸஸை கொடுத்துரும். பெரிய இடத்துல பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்களாக நம்மளுக்கு மாறுவதற்கு வாய்ப்புகளை சொல்லுது. பெரிய இடத்துல நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க ஏதோ ஒரு வகையில். அப்படி ஃப்ரெண்டானால் மட்டும் பத்தாது, இன்ஸ்டண்ட்டாக அவங்களால நம்மளுக்கு ஒரு தொழில் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும்
பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு சூழல்களையும் அந்த புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அவர்களால் லாபம் உண்டு, காரிய வெற்றி, லாபம், பொருளாதார உதவிகளும் உண்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய கடின முயற்சி, விடாமுயற்சி, மனதைரியம். மூன்றாவதா உழைப்பு 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 நினைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஆள் மனது எண்ணம். எப்பவுமே துருதுடன் தான் இருக்கும் மிதுனம். எவ்வளோ அடித்தாலும் பார்த்துக்கலாம், அடுத்தன்னு ஓடிட்டே இருக்கும். டூயல் மைண்ட் செட் இருக்கும். எதையுமே 2 பிளானோட தான் செய்வாங்க. ஒன்று இல்லைன்னா இன்னொரு ரூட்டில் போய் அதை சக்ஸஸ் பண்ணிடணும். சக்ஸஸ்லாம் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியது மிதுனம். ஸோ அந்த உழைப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து நிற்கும் அப்படிங்கிறது சொல்லுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வேலை செய்கிறோம். நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம வேலைக்கு வச்சாலும் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபேவராக அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலையாக இருக்கிறவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த காலகட்டம் வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறீங்கன்னா அந்த காலகட்டம் எடுத்திங்கன்னா நல்ல உண்மையான வேலையெல்லாம் இருப்பான், விசுவாசியாக இருப்பான். ஏன்னா நோட் பண்ணி பாருங்கள், விசுவாசியாக இருப்பான். நல்ல ஒரு குணம் படைத்த நபராக வேலையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அரசியல் இருக்கிறீங்க, கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு ஆதரவு, நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அரசாங்கத்தின் மூலமாக பண உதவிகளும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் மூலமாகவோ அரசாங்கத்தின் மூலமாகவோ உங்களுக்கு பண உதவிகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இல்லை சார், நானே அரசியலில் தான் அந்த கட்சியில் இருக்கேன், அல்லது நானே அரசாங்க உத்தியோகத்தில் தான் இருக்கேன், எனக்கு எப்படின்னா கண்டிப்பாக அரசியல் இருந்தீங்கன்னா அடுத்த ப்ரமோஷன், அரசாங்கத்தில் இருந்தாலும் ப்ரமோஷன், அடுத்தவங்க நம்மளை பாராட்டுற மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த மாதம் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ அதில் எந்த மாற்றிருக்கிறதுக்கு இடமில்லை. அப்போது நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் எதிர்கட்சிக்காரங்களே நம்மளுக்கு ஆதரவாக பேசுவாங்க. நம்மளுடைய நடத்தை அவங்களுக்கு பிடிக்கும், நம்மளுடைய ஒழுக்கம் அவங்களுக்கு பிடிக்கும், நம்மளுடைய செயல்பாடு அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் அவர்களும் நம்மளை மதிப்பார்கள். அவர்கள் மூலமாகவும் நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும். அரசியல்வாதி, பொருளாதார செல்வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நல்ல மனிதர் அப்படிங்கிறதுக்காக ஒரு மதிப்பு மரியாதை உங்கள் மேலே இருக்கும். இன்னொன்றும் சொல்லிடுறேன், 11ஆம் இடத்துல சூரியன் வந்தாச்சு அப்படின்னாவே எதிரிகள் சுக்குநூறாக போகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லுது. எதிரின்னு யாராவது கண்ணுக்கு தட்டுப்பட்டால் முடிஞ்சு போச்சு. இந்த மாதம் அவங்கள எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணி போடுவீங்க. எழுந்து வர முடியாத அளவுக்கு கொடுக்கும் அடி எதிரிகளுக்கு. அப்போது எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவார்கள், உங்களுக்கு மரியாதை தருவார்கள், பயத்தால் கிடைக்கும். ரைட்டா? இதெல்லாம் சூரியனுடைய அமைப்புகள். ஆனால் இங்கே இன்னொரு மைனஸ் இருக்குது. 11ஆம் இடத்துல அந்த சூரியன் இருக்கிறதுனால ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது நல்லது தான், ஜெயிச்சிருவீங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம், அதனால் சக்ஸஸ் கிடச்சிருச்சு, இன்னும் என்ன வேணான்னு பண்ணலான்னு சொல்லி போட்டு தண்ணியே சல்லடையில் அள்ள முடியுமா? முடியாது இல்லையா? நம்ம சொல்லலாம் அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா பனிக்கட்டி ஆகிடும், அதுக்கப்புறம் சல்லடையில் எப்படி வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்தளவுக்கு இல்லை, அந்தளவுக்கு பொறுமையாக இருக்க முடியாது. தண்ணியை சல்லடையில் அள்ள முடியாது. இதுதான் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது உணர்ந்துருங்க. சில விஷயங்களை நம்ம செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது தான், அதுக்காக மெனக்கெட்டு இருக்காமல் அடுத்த வேலையை பார்த்துட்டு போங்க. எல்லாமே என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அதில் ஸ்டிக்காகி உட்காந்துடாதீங்க. அந்த அளவுக்கு ஒரு வீராப்போ, அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மையும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் முட்டாள்தனமாக சில விஷயங்களை செய்கிறதும் இந்த காலகட்டம் உண்டு. ஸோ அந்த ஒரு மைனஸ் மட்டும் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே போல் தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளை இது கொடுத்தே தீரும் 11ஆம் இடத்து சூரியன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, இப்போ அடுத்ததாக புதன் என்ன பண்ணுறாரு? உங்களுடைய ராசிக்கு அதிபதியே அவர் தான். இது வரைக்கும் நீச்சமாக இருந்தார், நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் அந்த புதன் இருந்தது. வகரமானார், வகர நிவர்த்தியும் ஆகிட்டார். ஸோ இப்போ நேர்கதியில் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. இது புதனாகப்பட்ட கிரகம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி 6/5/2025 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வருது. இப்போ 4ஆம் அதிபதி 11ல், ராசி அதிபதி 11ல் அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ராசி அதிபதி 11ல் இருந்தது அப்படின்னாவே வந்து
எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து லாப நோக்கோட அணுகக்கூடிய ஒரு தன்மை வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி எப்படியோ இருந்துட்டு போகுது, இனிமேல் நான் எதுலேயும் லூஸ் விட மாட்டேன், இனிமேல் நான் எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அப்படின்ற ஒரு மனநிலைமையோட நீங்கள் நடக்க போகிறீங்க அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் எந்த ஒரு காரியம், ஒரு சின்ன விஷயம் எடுத்தாலும் கால்குலேட்டிவாக இதனால் எனக்கு என்ன லாபம், நான் என்ன பண்ண, இதில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் நல்லா ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரியான விஷயங்களை கொடுக்குது. வியாபார தந்திரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்கும். எதையுமே வியாபார நோக்காக தான் யோசிப்பீங்க. மூத்த சகோதரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. மூத்த சகோதரமாகட்டும் சித்தப்பா அப்படிங்கிற உறவாகட்டும் ரொம்ப அட்டாச்சாக அவங்களுக்கு இருப்பாங்க. உறவுகள் ஒன்று கூடி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. சரிங்களா? அது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு பேச்சுவார்த்தைகள் இந்த காலகட்டம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள். சரிங்களா? ராசி அதிபதி 4ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கிறது. இப்போ 4ஆம் அதிபதியான புதன், அவரே 4ஆம் அதிபதி கூட இல்லையா, அவர் 11ல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாருங்கள், இந்த காலகட்டம் ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து உங்களை கட்டி போட்டுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. சுதந்திரமாக இருக்க விருப்பப்படுவீங்க, சுதந்திரமாக தான் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு நம்பிக்கையானவர்கள் போல நடந்துக்குவீங்க. மற்றவர்கள் நம்பிக்கையை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. எப்படி நான் தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள்னு சொன்னேன் இல்லையா, அதே போல் 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போயாச்சு அப்படின்னா தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்குது. நீர் சம்மந்தமான விஷயம், நீர் கண்டம் உணவு ஃபுட் பாய்சன் ஆகிறது, நீர் கண்டம் பாத்ரூம் போவோம் வலிக்கு கீழே விழுந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுது. எதுக்கு? மிதுன ராசிக்கு. சரிங்களா? மிதுன ராசினுடைய தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு. இன்னும் மைனஸ்ன்னு சொல்ல போனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மறைமுக நோய், என்ன சொல்கிற மூல வியாதிகள் சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இந்த காலகட்டம் இருக்கும். ஸோ அப்போது உடம்பில் இருக்கக்கூடிய குறைகளை முதல்ல உடல் கழிவுகள் வெளியே போகிறதுக்கு உண்டான வழிகளை பாருங்கள். நீங்கள் அது என்ன சொல்கிறது, விளக்கெண்ணெய் குடிப்பீங்களா, இல்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருந்து மாத்திரை பூச்சி மருந்து சாப்பிடுவீங்களா, இல்லை வயிற்றை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிவிடுங்க. இந்த மாதம் வயிறை சுத்தம் பண்ணுங்க, இல்லைன்னா பின்னாடி பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும். பின் விளைவுகள்னு சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அது கண்டிப்பாக காட்டுது. அதே நேரத்தில் வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக மாறுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லிடுது. வீடு வாங்க முடியும். அதுக்காக கடன் ஏற்பாடுகள் கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் சின்ன வீடாக பார்க்க மாட்டீங்க, பெருசாக தான் பண்ணுவீங்க. காரு வாங்கலாம், காரும் முடியும். தொகை அதிகமாக இருக்கும், அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாமல் கண்டிப்பாக அதை செய்வீங்க. எல்லாமே உங்களுக்கு அது சாதகமான ஒரு அமைப்புகளை தான் சொல்லுது அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் நல்லாயிருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அந்த மூலம் சம்மந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் பாதிப்புகள் காட்டுதே தவிர மற்ற எங்கேயுமே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை காட்டலை. பெரியவங்க வயசானவங்களுக்கு என்ன ஆகுன்னா இருதயம் சார்ந்த தொந்தரவு ஏதோ இருக்கோ அப்படின்னு. நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிட்ருப்போம், கேஸ் அடைச்சிருக்கோம், உடனே நம்மளுக்கு ஐயோ ஹார்ட் பேஷண்ட் ஆகிட்டோம், ஹார்ட் அட்டாக் வந்துடப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பய உணர்வுகள் மனசுக்குள்ளே வந்துடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ வந்து புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாதுங்க. சரிங்களா? எல்லாத்தையுமே வசீகரிக்கக்கூடிய செயல்கள் உங்கள்கிட்ட உண்டு. எல்லாரும் அதான் உங்களை யாரெல்லாம் அப்போஸ் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் உங்களை நம்புற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிடுவீங்க. எல்லாருமே உங்களை நம்புற மாதிரியான ஒரு வழியை கரெக்டாக சூஸ் பண்ணிடுவீங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் நிறைய சுப செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செலவுக்கு தயாராக இருந்துக்கோங்க. நல்ல காரியத்துக்காக செலவு செய்வீங்க, முடியாதவங்களுக்கு உதவுவீங்க. வீட்டில் வயது மூத்த நபர்கள் வந்து ஆப்ரேஷன் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு. ஸோ இதெல்லாமே நல்லாயிருக்கு. தொழிலில் வியாபாரத்தில் எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் சரி எதிரிகளை ஜெயிச்சு தொழிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபத்தை பார்க்க முடியும். வேலைக்கு போகக்கூடிய ஆளுகளுக்கு வந்து அந்த இன்சென்டிவ் ப்ரொமோஷன் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு உட்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். கண்டிப்பாக இன்சென்டிவ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஒரு 10% அதுவும் நீங்கள் வாங்குகிற சம்பளத்துலேருந்து ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது இந்த மாதம் முழுக்க.
அதே போல் வயது முதிர்ந்த நபர்கள், ஆயுள் சொந்தமான பயம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ தான் நம்பிக்கை வரும். ஐயோ, நம்மளுக்கெல்லாம் ஆயுள் நல்லா தான் இருக்குது, கெட்டியாக தான் இருக்குதுப்பா, நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்துரும். உங்களுடைய செலவுக்கு மேலே பணவரவு உண்டாகும். அதனால் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. 40-45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த புதன் 11ஆம் இடத்துலேருந்து புதன் தசாபுத்திகளெல்லாம் நடந்துட்டு இருந்ததுன்னா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது. சரிங்களா? ரொம்பவே நல்லாயிருக்கும். பேசியே ஜெயிச்சிடுவீங்க. சண்டை சச்சரவு வாக்குவாதம்னு போயிட்டா அதுலேயும் வெற்றி உங்களுக்கு தான். ஸோ இப்போ மேக்ஸிமம் இங்கே நெகட்டிவ் எதுவும் கிடையாது, பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ் தான் இங்கே மிதுனத்துக்கு. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ஆலயங்களுக்கு சென்று கிருஷ்ணர் வழிபாடு செய்யுங்க. 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துடுவாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு. மேலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு அனைத்துமே சுகமாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.